ஓம் சாந்தி. நாம் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்யக்கூடிய ஆத்மா. நாம் ஒளி மற்றும் சக்தியில் நிறைந்த ஆத்மா. நாம் இப்போது சக்திசாலியாக ஆகி மற்ற ஆத்மாக்களையும் நாம் மைக்காக ஆக்குகின்ற ஆத்மா. இப்போது நாம் ஆத்மா என்பதை மிக உறுதியாக நிச்சயம் செய்கின்றோம். நாம் ஆத்மா என்று உணர்ந்து ஒவ்வொரு செயலையும் ஆரம்பிக்கும் பொழுது தந்தை நினைவிற்கு வருகின்றார். அதனால் நமக்கு பாவம் ஏற்படாது. நாம் கர்மத்தை வென்ற நிலையை அடைவதற்கு நினைவின் பலத்தினால் நம்முடைய கர்ம இந்திரியங்களை வசப்படுத்தக்கூடிய முயற்சியை செய்கின்றோம். நான் நிராகார ஆத்மா, நிராகார தந்தையின் குழந்தை என்ற இந்த அபியாசத்தை நாம் செய்கின்றோம். கர்ம இந்திரியங்கள் அனைத்தும் நிர்விகாரி ஆகிவிடும் வகையில் சக்திசாலியான உழைப்பு கொடுக்கின்றோம். அந்தளவு கர்மாதீத் நிலைக்கு அருகாமையில் வரும்போது அனைத்து உறுப்புகளும் சாந்தமாகவும் நறுமணமுடையதாகவும் ஆகின்றது. மேலும் அவற்றிலிருந்து விகாரியான துர்நாற்றம் நீங்கி விடுகின்றது. மேலும் நமக்கு அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. சிவத்தந்தை ஞானத்தின் கடலாக இருக்கின்றார். அவர் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கின்றார். இப்பொழுது ஆத்மாதான் கேட்கின்றது. ஆத்மாதான் தாரணை செய்கின்றது. பரமாத்மா ஆத்மாக்களாகிய நமக்கு ஞானம் அளித்துக் கொண்டிருக்கின்றார். உலகத்திற்கு எஜமானர் ஆக வேண்டும் என்றால் உழைப்பின்றி முயற்சியின்றி ஆக முடியாது. ஆத்மா அபிமானி ஆவதால் பாவங்கள் அழிந்து விடுகின்றன. இப்பொழுது தந்தை ஸ்ரீமத் அளித்துக் கொண்டிருக்கின்றார். இது புதிய உலகத்திற்கான முற்றிலும் புதிய ஞானமாகும். நாம் அனைவரும் புதியவர்களாக ஆகிவிடுகின்றோம். நாம் ஆத்மா கர்மேந்திரியங்கள் மூலம் இந்த காரியங்கள் செய்கின்றோம். அலுவலகம் ஆகியவற்றிலும் கூட நம்மை ஆத்மா என்று உணர்ந்து கர்மேந்திரியங்கள் மூலம் காரியம் செய்து கொண்டே இருக்கின்றோம். நாம் இப்போது நம்மை நிராகாரர் ஆத்மா என்று உணர்ந்து நிராகாரர் தந்தையை நினைவு செய்கின்றோம். நாம் இப்போது நினைவினால்
தூய்மையாக ஆகின்றோம். தந்தையை நினைவு செய்யும் பொழுது விக்கர்மங்கள் விநாசமாகின்றன. நாம் இப்போது சத்திய நாராயணனுடைய கதையை கேட்கின்றோம். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை பெரியதிலும் பெரிய கதையை நமக்கு கூறுகின்றார். இந்த உண்மையான கதையை சைத்தன்ய விருட்சபதியான தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். இதன் மூலம் நாம் தேவதையாக ஆகின்றோம். 63 பிறவிகளாக நாம் வைஷ்யாலத்தில் இருந்தோம். இப்பொழுது தூய்மையாகி நாம் சிவாலயத்திற்கு செல்கின்றோம். நாம் சிவ தந்தையை நினைவு செய்யும் பொழுது சிவாலயமான சொர்க்கத்திற்கு சென்று விடுகின்றோம். தந்தை நம்மை அரை கல்பத்திற்கு அமரராக ஆக்குகின்றார். நாம் யோக பலத்தினால் 21 பிறவிகள் ஒருபொழுதும் யாரிடம் கேட்க வேண்டிய அவசியமில்லாதபடி செல்வந்தராக ஆகின்றோம். தந்தையோ ஏராளமான சம்பாத்தியத்தை நம்மை செய்விக்கின்றார். தந்தை எல்லோரையும் விட மிகப்பெரிய கணக்கு பார்ப்பவரும் ஆவார். பரமாத்மா பொற்கொள்ளனாக, சலவை தொழிலாளியாக, சிற்பியாகவும் இருக்கின்றார். நாம் ஒரு இடத்தில் இருந்தபடியே அநேக ஆத்மாக்களின் சேவையின் பொருட்டு கருவியாக ஆகின்றோம். நாம் மனம் புத்தியை எப்பொழுதும் வீணானவற்றை யோசிப்பதிலிருந்து விடுபட்டு மன்மனா பவ என்ற மந்திரத்தின் சகஜமான சொரூபமாக இருந்து சுப பாவனை, சிறந்த நல்விருப்பம், சிறந்த உள் உணர்வு, சிறந்த அதிர்வலைகளில் நிறைந்தவர்களாக இருந்து சேவையை சுலபமாக செய்கின்றோம். தந்தை கூறும் உண்மையிலும் உண்மையான கதையை நாம் கவனத்துடன் கேட்கின்றோம் மற்றும் தாரணை செய்கின்றோம். நாம் தந்தையிடம் எதையும் கேட்காமல் 21 பிறவிகளுக்கு நமது சம்பாத்தியத்தை சேமிப்பு செய்கின்றோம். நாம் இப்போது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். எனவே யோக பலத்தினால் சரீரத்தின் கவர்ச்சியை நாம் நீக்கிவிடுகின்றோம். கர்ம இந்திரியங்களை நாம் தனிந்ததாக ஆக்குகின்றோம். இந்த தேக உணர்வை விடுவதற்கான முயற்சியை நாம் செய்கின்றோம். ஒரு இடத்தில் இருந்தபடியே அநேக ஆத்மாக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒளி மற்றும் சக்தி நிறைந்த ஆத்மா நாம். பிராமண ஆத்மாக்களாகிய நாம் சக்திசாலியாகி மற்ற ஆத்மாக்களை மைக்காக மாற்றிவிடக்கூடிய ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய
பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.